பாலால் அபிஷேகம் செய்து பாசி பருப்பு கலந்த சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணலாம். 2வது காலம் மகாவிஷ்ணு வழிபாடு செய்தது. அதனால அந்த காலத்துல பஞ்சாமிர்தத்தால சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து இனிப்பால் செய்யப்பட்ட பாயசம், கற்கண்டு பொங்கல் இந்த மாதிரி நாம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம். 3வது காலம் சுவாமியோடே இணைந்து இருக்கக்கூடிய சர்வசக்தி படைத்த அம்பாள் வழிபட்ட காலம். இந்த 3வது காலம் தான் சிவராத்திரியில மிக முக்கியமான காலம். இதற்கு லிங்கோத்பவ நேரம் அப்படின்னே பேருண்டு. இந்த நேரத்துல அம்பாள் வழிபட்டு மகிழ்ந்தாள். அதனால தேனால சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி ஒரே ஒரு வில்வ இலையேனும் அந்த நேரத்துல அர்ச்சனை பண்ணி எள்ளால் செய்யப்பட்ட சாதத்தை சிவபெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணணும். 4வது காலம் தேவர்கள், ரிஷிகள், மனிதர்கள்னு அத்தனை ஜீவராசிகளும் சிவபெருமானை வழிபட்ட காலம். அப்போ கரும்பு சாற்றினால் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி, கரும்பு சாறு கிடைக்கலன்னா பாலால கூட அபிஷேகம் பண்ணிக்கலாம். சுத்த அன்னத்துல கொஞ்சமா